Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஃபீனிக்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படமே 90sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இப்ப ஜான் அப்படின்ற ஒரு லாயரை காட்டுறாங்க. இவர் ஃபேமிலியோட புது வீடு தான் தேடிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் முன்கோவம் ரொம்ப அதிகமா வரும். அதனால இவர் பிரச்சனை பண்ணிடுறாரு. கவுன்சிலுக்கு அந்த பிரச்சனை வருது. கவுன்சில சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இவர் எந்த கேஸையும் எடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதனால தான் வேற ஊருக்கு போலான்ற மாதிரி இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. புரோக்கர் மூலியமா தான் ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துல நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்து பாக்குறாரு. எல்லாருமே நச்சரிப்பு டைப் மாதிரி தருது. இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க கூடாது, எனக்கு ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் புரோக்கர் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரியே ஒரு வீடு இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு 6 மாசம் வாடகையை முன்னாடியே நீங்க தரணும். திடீர்னு பாதியில போறேன்னு சொன்னா வாடகை எல்லாம் கிடைக்காது, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முதல்ல கூட்டு போய் காட்டு, பிடிச்சிருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. ஒரு பீச்சுக்கு பக்கத்துல தான் அந்த வீடு இருக்கு. வீடு நல்லா பெருசா இருக்கு. அதே மாதிரி பக்கத்துலயே ரொம்ப வீடுலாம் கிடையாது. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஃப்ரீயா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு இந்த வீடு ஓகே தான், நான் ஓனர் கிட்ட பேசிடுறேன்னு சொல்லிட்டாரு. நைட்டு நேரம் ஒரு பறவை கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதாவது சோகமா கத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்தை சின்ன பையனும் கவனிச்சிட்டு இருக்கான். அம்மாவும் படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா இந்த பறவை கத்திக்கிட்டே இருக்குன்னு கேக்குறான். அதோட துணை எங்கேயாவது போயிருக்கோம், அதனால தான் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி படுன்ற மாதிரி படுக்க வச்சிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க ஒரு பையன். ஒரு பொண்ணுக்கு கண்ணு வேற தெரியாது. ஹீரோவும் புதுசா ஒருத்தர் கிட்ட ஜாயின் பண்ண போறாரு. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபும் கரண்ட் கனெக்ஷன் நாளைக்கு கிடைச்சிரும்ல அப்படின்னு கேக்குறாங்க. கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில ஜான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவரை பார்க்கிறதுக்காக வராரு. இந்த பெரியவருக்கு அசிஸ்டன்ட்டா வேலை பார்க்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவரும் வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஃப்ரெடி அப்படின்ற ஒரு நபருக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃப்ரெடின்ற நபர் இருந்திருப்பாரு போல, நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு கடியில எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஊர்ல ஜானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவரோட பேர் அமீர் அப்படின்றது. அமீரும் புதுசா போயிருக்க வீடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அமீரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் சைட் டிஷ்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் நமக்கு ஹீரோட வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோட சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு கண் முழிக்கிறாங்க. கண்ணு தெரியாத பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தூக்கம் வரல, அதனால உட்காந்து மேக்கப் போடலாம் அப்படின்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பின்னாடி ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருக்கு. இப்பதான் தூக்கம் வராம ஹீரோவும் கண் முழிச்சிடுறாரு. இவர் தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரும்போது தான் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னமா தூக்கம் வரலையான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி அப்பா படுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. இப்ப இவரும் தண்ணி குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்காக வராரு. அப்பதான் அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, கத்திக்கிட்டே இருக்கு. அதாவது நிறுத்தாம கொஞ்சம் வித்தியாசமா அது கத்திட்டு இருக்கு. இத பாக்குற இவருக்கும் ஒன்னும் புரியல, என்ன இது வித்தியாசமா கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதையே கொஞ்சம் பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்காரு. நைட் ஒரு பறவை கத்திக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அது இறந்து போயிருது. இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இத புதைக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல மண்ணெல்லாம் தோண்டி புதைச்சு வச்சிடறான். ஹீரோவும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இப்பதான் வாசல்ல அந்த லெட்டர் இருக்கு. இதுவும் ஃப்ரெட்டிக்கு வந்த லெட்டரா தான் இருக்கு. இது யாருன்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரி நோட்டுக்குள்ள வச்சிருக்காரு. இப்ப வர வழியில ஒரு கடைக்காரர் கிட்ட பேசுறாரு. ஃப்ரெட்டின் யாராவது அந்த வீட்ல இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் சொல்றாரு. ஹீரோவும் நேரா போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து போஸ்ட்மேன் கிட்டயே பேசிடுறாரு. நீங்க தப்பா என்னோட வீட்ல வந்து அந்த லெட்டரை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு போஸ்ட்மேன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி லெட்டர்லாம் நான் வைக்கவே இல்ல, வேற யாரோ விளையாடுறதுக்கு பண்றாங்க போலன்னு சொல்றாரு. இது விளையாடுறதுக்கு இப்படி பண்ணுவாங்களான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. இன்னைக்கு லெட்டர்ல என்னதான் எழுதி இருக்குன்றத படிச்சிடணும்னு முடிவு பண்றாரு. இதுக்கு முன்னாடியே 2 எடுத்து வச்சாரு பாத்தீங்களா, அதையும் எடுத்துக்கிறாரு. லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரோஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு ஃப்ரெட்டிக்கு எழுதின மாதிரி தான் அந்த லெட்டர் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, புதுசா ஒரு ஃபேமிலி கெஸ்டா வந்திருக்காங்க, அந்த ஃபேமிலியை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. என்னடா நம்மள மீன் பண்ற மாதிரியே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 2வது லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன எழுதிருக்காங்கன்னா, இந்த ஃபேமிலில ஒய்ஃபுக்கு பர்த்டே போல, ஃபேமிலில இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை மறந்துருக்காங்க, அந்த ஒய்ஃப் ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதிருக்காங்க. இதை இவர் படிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா பொண்ணு பாயசத்தை எடுத்துட்டு வராங்க. நேத்து அம்மாவோட பர்த்டேப்பா, நம்ம எல்லாருமே விஷ் பண்றதுக்கு மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணு அந்த பாயசத்தை வச்சுட்டு போறாங்க. இவர் படிச்ச மாதிரியே நடக்குதுல, இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஃபேமிலில நடக்கிறத வேற ஒருத்தன் லெட்டர்ல எழுதுறான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் ஃபீனிக்ஸ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நைட்டு நிறைய இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எவனாவது லெட்டர் வைக்கிறானா அப்படின்ற மாதிரி நைட் நேரம்லாம் இவர் முழிச்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப காலையிலயும் தூக்க கலக்கத்தோட உட்காந்துருக்காரு. அப்பதான் பையன் இந்த இடத்துக்கு வந்து என்னப்பா தூங்கலியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்லப்பா, திருட்டுத்தனமா யாரோ வீட்டுக்குள்ள வராங்க, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நியூஸ் பேப்பர் போடுறவரை இந்த இடத்துக்கு வந்து நியூஸ் பேப்பரை போட்டு போறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறாரு. இப்ப படிச்சுக்கிட்டே திரும்பி உட்காந்து இருந்த இடத்தை நோக்கி நடக்கிறாரு.
பார்த்தா அந்த இடத்துல லெட்டர் வந்திருக்கு. நம்ம இங்க தானே இருந்தோம், எப்படி லெட்டர் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப கோர்ட்ல உட்கார்ந்தோம் இத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவருக்கான டர்ன் வந்துருது. பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி சொல்றாரு. ஆனா இவர் கற்பனை உலகத்துல இருக்காருல்ல, அதனால எந்த உலகத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிண்டல் பண்றாரு. இப்ப இவர் பேசுறதுக்காக வராரு. நீங்க ஒன்னும் இப்ப பேச தேவையில்ல, அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம் தள்ளி வச்சிடுறாரு. ஹீரோவும் இத பத்திலாம் அமீர் கிட்ட சொல்றாரு. அமீர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு பொண்ணு தெரியாதனமா தப்பா அனுப்பியிருக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பெல்லாம் இல்ல, நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் இவரும் தெளிவா புரிய வைக்கிறாரு. இப்போ ஒரு லெட்டர் வந்திருக்கு, நீயே படி அப்படின்ற மாதிரி தராரு. ஃப்ரெடி நீயோ நானும் சேர்ந்து ஜூலி ஐ லவ் யூ சாங் அடிக்கடி கேட்போம்ல, அந்த சாங் தான் இப்ப தனியா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இந்த சாங்க பத்தி யோசிக்கும் போது நம்ம ரெண்டு பேருமே கல்ச்சரல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, அதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இந்த அமீரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட பையனும் வெளிய இருக்க அந்த பறவையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். கிரவுண்ட்ல இருந்து தான் சவுண்ட் வருது. இவனும் காது வச்சு என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஜூலி ஐ லவ் யூ சாங்க பாடிட்டு இருக்கான். இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த பாட்டு எப்படி பாடுற, அம்மா பாடி கேட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா பாடிலாம் கேட்கல, இந்த வீட்ல அடிக்கடி எனக்கு இந்த சாங் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது கேக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் அமீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வீட்டை உடனே காலி பண்ணு அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. நானும் அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் கூட பார்க்காம ஓனர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் வீடை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காலி பண்ணிக்கோங்க, ஆனா காசெல்லாம் திரும்பி தர முடியாதுன்னு ஓனர் சொல்றாரு. இதனால ஹீரோவும் ஆர்கியூலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முன்னாடியே எல்லாத்தையும் பேசி தானே வாடகைக்கு விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஓனர் சொல்லி கதவை சாத்திடுறாரு. ஹீரோவும் இதை யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேலை பார்க்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வச்சுக்காதீங்க தம்பி, இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி காசுக்கு பார்த்து அந்த வீட்டுல இருக்காதீங்க, அந்த வீட்டை உடனே காலி பண்ணிருங்க, அந்த வீட்டுல ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. ஆபத்தா, என்ன ஆபத்து அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அந்த வீடை கட்டி முடிச்சு ஒரு மாசம் கூட இந்த ஓனர் முழுசா இல்ல, அமானுஷ்யமா ஏதோ நடந்திருக்கு போல. விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வந்தது, அந்த வீடை கட்டதுக்கு முன்னாடி அது ஒரு சுடுகாடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அமீர் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பத்த வைக்கும் போது திடீர்னு நெருப்பு இவங்க மேல பட்டுது. அப்படியே கட் பண்ணி ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஒய்ஃப் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவரும் அப்செட் ஆன மாதிரி உட்காந்துடுறாரு. இப்ப மறுநாள் காலையில அமீரை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஒய்ஃபோட கை மட்டும் கொஞ்சம் எரிஞ்சிருக்கும், மத்தபடி உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. ஹீரோ விசாரிச்சதை பாத்தீங்களா, அதை பத்திலாம் அமீர் கிட்ட சொல்றாரு. என் வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்ம கண்டிப்பா அந்த ஃப்ரெடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதனால திரும்பி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரெடியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பெருசா அந்த இடத்த பத்தியே தெரிய மாட்டேங்குது. இவங்களும் ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல ஒரு வைரல் ஃபீவர் வந்தது, அதனால நிறைய பேர் இறந்தாங்க, இறக்காம ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுல ஃப்ரெடியும் ஒருத்தரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. விசாரிச்சு முடிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஃபேமிலி கூட வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது ஃபேமிலி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம யாருமே பேச போறது இல்ல, எக்காரணத்தை கொண்டு யாருமே பேசக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரை இப்ப திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. லெட்டர்ல என்ன வருதுன்னு பாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு இவங்களுக்குள்ள கூட இவங்க பேசிக்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் லைட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு விட்டு எரியுது. பயந்து கூட இவங்களுக்குள்ள பேசிக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பேசாமே இருக்காங்க. அப்பதான் போன் கால் வருது. ஹீரோவோட பையனும் வேகமா போன் எடுக்கிறதுக்காக வரான். போனை எடுக்காத, அமைதியா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும் போது பறவை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. முழிச்சு பார்த்தா அந்த பறவை பக்கத்துல தான் இருக்கு. அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, இந்த பையனை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. இவன் ஃபாலோ பண்ணி கொஞ்ச தூரம் தான் நடந்து வரான். ஆனா திடீர்னு பார்த்தா இவன் ஒரு சுடுகாட்டுல நிக்கிற மாதிரி தெரியுது. இவனும் பயந்த மாதிரி தான் இருக்கான். மேற்கொண்டு அந்த பறவை கூட்டு போயிட்டு இருக்கு. இவனும் அந்த பறவையை ஃபாலோ பண்ணி வரான். அப்பதான் ஒரு பாடி முழிச்சு இவனோட கையை பிடிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. பயத்துல இவனும் செம்மையா கத்திடுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரூம் கிட்ட வராங்க. ரூம் கதவு சாத்திருக்கு. ஓட்ட வழியா பார்த்தா அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது. ஹீரோவும் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப வேகமா கதை உடைச்சு உள்ள வராரு. உள்ள வந்து பார்க்கும்போது 3 பசங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் சமாதான பத்தி 3 பசங்களையும் தூங்க வச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில என்னதான் லெட்டர் வந்திருக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வந்து பாக்குறாரு. நேத்து முழுக்க இந்த ஃபேமிலியில யாருமே பேசாம ஏதோ பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி எனக்கு ஸ்டார்டிங்ல பிடிச்சது, இப்பெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. போக போக இந்த ஃபேமிலியை நான் டார்ச்சர் பண்ண போறேன் ஃப்ரெடி அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இதை படிக்கிற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இந்த பேய் கிட்ட இருந்து எப்படி ஃபேமிலியை காப்பாற்ற போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு.
இப்பதான் பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது தெரிய வருது. சாதாரண ஜுரம் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் வேகமா டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. டாக்டரும் எல்லா விதமான செக்கப்பையும் முடிச்சிடுறாரு. ஒய்ஃபும் அந்த ஃபாதரை போய் பாருங்க, அவர் வந்து பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாங்க. சரி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அந்த ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பூஜை பண்றதுக்காக வரணும்னு சொல்றாரு. அதே சமயம் ஃப்ரெடினா யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. எனக்கு யாரையும் தெரியாது, சரி நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபாதரும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரவை கான்டாக்ட் பண்ண முடியாம அவர் சர்ச்சில் இருக்கிறது தெரிஞ்சு சர்ச்சுக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. பையனுக்கான டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும், என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல, இது பரவுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதனால அவர் கூட கான்டாக்ட் வச்சுக்காதீங்க, ஒரு 3 நாள் அவர் தனியா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஈர கிட்ட சொல்லிடுறாரு. என்னாலையும் உடனே வர முடியாது, ஒரு 3 நாள் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ, அதுக்கப்புறம் வரேன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரை ஏத்துக்கிட்டு வீடு வந்துடுறாரு. இவர் வந்ததுல இருந்து ஃபாதர் எதுக்காக கூட்டு வரல, ஃபாதர் எதுக்காக கூட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. இவங்களும் அமைதியா இருக்காங்க. இப்பதான் போன் கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. அந்த ஃபாதர் தான் பேசுறாரு. ஃப்ரெடியை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெடின்றவருக்கும் மார்கெட் அப்படின்றவங்களுக்கும் ஒரு சர்ச்சில் கல்யாணம் நடக்கிற மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல அது கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபாதர் சொல்றாரு. நீ தேடுற ஃப்ரெடி அவரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஈரவும் பேசி முடிச்சிடுறாரு. ஈர இந்த வீடியோ காலி பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. அப்போ ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு கெஸ்டா வந்துட்டீங்கன்னா நீங்க கெஸ்டா மட்டும் தான் இருக்கணும், தப்பிச்செல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதியிருக்கும். போனாலும் நமக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துலயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் லேடி பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஈரவும் சமைச்சிட்டு இருக்க ஒய்ஃப் திரும்பி பாக்குறாரு. ஒய்ஃப் பேசலன்னு தெரிய வருது. பார்த்தா இவரோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் லேடி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா தான் இவங்க உடம்புக்குள்ள இருந்து பேசுறாங்க. ஃப்ரெடியை இவர் தேடுறது தெரியுது. எப்ப கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவளோட விரல உடைக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல உடைக்கவே செஞ்சிடறா. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதனால அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, பொண்ணு உடம்ப விட்டு போயிருது. பொண்ணுக்கு அடிபட்டுக்கல. இவங்க டாக்டர் கிட்ட தகவலை சொல்லிருப்பாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்து சரி பண்றதுக்காக ஆட்கள் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அமீர் கூட மார்கரெட்டை பாக்குறதுக்காக வராரு. அவங்களோட வீடு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு விசாரிக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. மார்கரெட் அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் பசங்க கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவரும் தனியா வச்சு மார்கரெட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெடியை பத்தி தான் பேசுறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, திடீர்னு கல்யாணம் வேணாம்னு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெடிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னடா இவ்வளவு தூரம் வந்து எதுவும் கிடைக்கலன்னு யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வைரஸ் பரவி நிறைய பேர் இறந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சமயத்துல ஒரு ஃபாதர் நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. அந்த ஃபாதர் ரோம்ல இருந்து திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பையன் மூலியமா தகவல் கிடைக்குது. அந்த ஃபாதரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஃபாதரோட பேரு பிரான்சிஸ் அப்படின்றது யார்கிட்டயும் இப்ப பேச விரும்பலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லெட்டர் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரெடியை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த ஃபாதரும் அந்த லெட்டரை வாங்கி பாக்குறாரு. இப்பதான் ஃப்ரெடியை பத்தியும் ரோஸ் பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெடியை பொறுத்த வரைக்கும் பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காரு. பேரண்ட்ஸும் காலகாலத்துல இவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெடி எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பழகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு சர்ச் இருக்கும். அங்க இருக்க மதருக்கு ஃப்ரெடி ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. இப்ப அந்த மதரை போட்ல கூட்டு வரதுக்காக தான் இவர் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப மதருக்கு பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. இவங்க பேர் தான் ஆனா ரோசா இருக்கும். இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப மதர் கூட பேசுற மாதிரி இவங்களை பார்த்துக்கிட்டே தான் வராரு. ஆனா எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் நின்று அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அடிக்கடி இப்ப சர்ச்சுக்கு வராரு. என்னப்பா இப்பெல்லாம் சர்ச்சுக்கு அடிக்கடி வர அப்படின்ற மாதிரி அந்த மதரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் லவ் பண்றாரு பாத்தீங்களா, இந்த விஷயம்லாம் ஃபாதர் பிரான்சிஸ்க்கு தெரியுது. ஆனாவும் அவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸ் வச்சு சொந்தமா ஒரு பீச் ஹவுஸ வாங்கிடுறாங்க. அந்த பீச் ஹவுஸ ரெடி பண்ற வேலையெல்லாம் ஆட்களை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெடி போகும்போது வரும்போது அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆனா கிட்ட நிறைய பேர் கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ரொம்ப ஓவரா பேசுறதுனால ஃப்ரெடியும் சண்டை போடுறதுக்கெல்லாம் தயாராகிறாரு. ஆனா அவங்க ஒரு அடி தான் அடிப்பாங்க. அதுக்கே இவர் மயங்கிடுவாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் ஊத்தி இவரை எழுப்பி விடுறாங்க. அவங்களாம் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெடியும் கேட்கிறாரு. நானே பேசி அனுப்பிட்டேன், நீ எதுக்காக தேவையில்லாம வந்து அடி வாங்கினேன்னு கேக்குறாங்க. இப்ப நார்மலா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசுறாங்க. ஃப்ரெடியும் ஃப்ரெண்டு மாதிரி இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிடுறாரு. மனசுல இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் இல்லாம தான் நான் வளர்ந்தேன், தனிமையிலே தான் இருந்தேன், திடீர்னு யாராவது வந்து என்னை விட்டு போனா என்னால ஏத்துக்க முடியாது, அதனால என்னோட லைஃப்ல இந்த லவ் கிவ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. மார்கரெட் அப்படின்ற ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஃப்ரெடி வரும்போது அப்பா அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பேரு மார்கரெட் அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு.
அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பா சம்பந்தம் பேசுறதுக்காக தான் முடிவு பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் தெரியுறா. கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் ஆனாவை தானே லவ் பண்றாரு. அதனால எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இப்ப சர்ச்சில் தான் இருக்காங்க. யாருக்கும் தெரியாம சர்ச்சில் போய் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால திருட்டுத்தனமா நைட் எகிரி குதிக்கிறாரு. இந்த விஷயத்த ஒரு சிஸ்டர் பாத்துடுறாங்க. இப்ப மதரும் இவரை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. உன்னை நல்ல பையன் நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஆனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. நாங்க 2 பேருமே லவ் பண்றோம்னு சொல்றாங்க. இவங்க லவ் பண்றேன்னு சொன்னதுனால இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு மதர் முடிவு பண்றாங்க. 2 பேருமே போங்கன்னு அனுப்பிடுறாங்க. இவங்க தான் பீச் ஹவுஸ சொந்தமா வாங்கிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. இந்த இடத்துல ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு கூட்டு வராரு. ஆனா பேரண்ட்ஸ் இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. என் சொத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது, இங்க இருந்து கிளம்புன்னு அனுப்பி விடுறாரு. ஃபாதர் பிரான்சிஸ் மட்டும் இவங்களை பார்க்கிறதுக்காக நடுவுல வருவாரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்களும் சந்தோஷமா இவங்களோட லைஃபை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தானே யூஸ் பண்றாங்க. அது மூலியமா வருமானம் கிடைக்குது. அது மூலியமா லைஃபை நல்லபடியா இவங்களும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் மேற்கொண்டு அந்த கெஸ்ட் ஹவுஸை இவங்க ரன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு ஆபீசர் கிட்ட பேசிடுறாரு. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, லைசன்ஸ் இல்லாம இதை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மூலியமா தான் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது. இப்ப அதுவும் போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. இப்ப மெரைன் சம்பந்தமா ஒரு புக்கை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த புக்கோட விலை கூட 100 ரூபா. அதை கூட இவரால வாங்க முடியல. நான் இன்னொரு வாட்டி வாங்கிக்கிறேன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெடி டீ கடையில உட்காந்து இருக்கும் போது அப்பவும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, நீ அது படிக்காம இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லா ஏற்பாடையும் ஊர்ல பண்ணிட்டேன், நீ ஊர்ல போய் படிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் வாங்க நினைச்ச புக்கையும் வாங்கி தந்துட்டு போறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஆனா கிட்ட சொல்லிட்டாரு. இவர் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாருல, அதனால ஆனாவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரும் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஆனாவும் வச்சிருக்க மொத்த காசையும் இவர்கிட்டயே தந்துடுறாங்க. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. நான் தினமும் லெட்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் தினமும் இவருக்காக லெட்டர் எழுதுறாங்க. ஃப்ரெடியும் அந்த லெட்டர்லாம் படிக்கிறாரு. பதிலுக்கு லெட்டர் எழுதலாம்னு யோசிக்கிறாரு. அப்படி எழுதுற டைம்ல நம்ம படிச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால படிப்புல மட்டும் இவர் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாரு. என்ன பதில் லெட்டரே வர மாட்டேங்குதுன்னு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மும்முரமா படிச்சுட்டு இருக்கும் போதுதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மார்க்கெட்டை பாக்கிறதுக்காக வந்தோம், அப்படியே ஒன்னையும் பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இன்னைக்கு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. வேணும்ட்டே மார்க்கெட் கிட்ட பழக வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. மார்க்கெட்டும் என் கார்லயே காலேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அதுக்கு மறுக்கலாம் மாட்டாரு. சரின்னு ஏத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஆனா இருக்காங்க பாத்தீங்களா, தினமும் இவருக்காக லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ஆனாக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஹோட்டலா ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இவங்களும் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இப்ப கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வருது. நிறைய பேர் ஜுரம்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்ன்றதையே டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. இதனால நிறைய பேர் தினமும் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இத பத்திலாம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, லெட்டர்ல எழுதிடுறாங்க. நீ அவசரப்பட்டு இப்ப வர தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இங்க இருக்க கெஸ்டுக்கே அந்த ஜுரம் வந்துருது. அவரை இவங்க கிட்ட இரும்பிக்கிட்டே பேசுறாரு. இவங்களுக்கும் ஏறக்குறையும் ஜுரம் வர ஆரம்பிக்குது. இந்த வைரஸ் வந்தவங்கள ரொம்ப நாள் வச்சிருந்தா அவங்க மூலியமா பரவ வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே புதைக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. பிரான்சிஸ் இருக்காரு பாத்தீங்களா, செய்ய வேண்டிய எல்லா ரிச்சுவலையும் செஞ்சு இவர் தான் புதைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வெளிநாட்டிலேயே இந்த பிரச்சனை வந்து நிறைய பேரை புதைச்சிருப்பாங்க. புதைச்சவங்க சவப்பெட்டியில நல்லா இருப்பாங்க. நல்லானவங்க தகவலை கொடுக்கணும்ல, அதனால சவப்பெட்டியில இருந்து அவங்க பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இந்த ஃபாதர் படிச்சிருப்பாரு. அதை இந்த இடத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. இப்ப ஆனாக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சன ஃப்ரெடி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் காப்பாத்துறதுலாம் பாசிபிளே இல்லன்னு சொல்லிட்டு ஃப்ரெடியும் ஆனாவை பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. நர்ஸும் பக்கத்துல போறீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்கன்னு சொல்றாங்க. இவர் அதெல்லாம் கேட்காம அவங்க நெத்தியில முத்தம் குத்துட்டு போறாரு. இவர் முத்தம் குத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இத நர்ஸும் கவனிக்கிறாங்க. டாக்டரும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெடியோட அப்பாக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. என் பையன் கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லாதீங்க, உடனே புதைக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லுங்க, எனக்காக இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஃப்ரெடி வராரு. இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லப்பா அப்படிலாம் பண்ண முடியாது, பரவ வாய்ப்பு இருக்கு, உடனே புதைச்சாகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனாவை கொண்டு போக போறாங்க. இவரும் ஆனா வந்து பாக்குறாரு. ஆனா கூட பேசின ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. லைஃப் முழுக்க அவன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப அவங்களோட காலை பிடிச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஆட்கள் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து அவங்களோட பாடியை கொண்டு போறாங்க. ஏறக்குறைய இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிகிற நிலைமைக்கு வந்துருது. இப்ப ஃபாதர் தான் புதைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த மணி எல்லாம் செட் பண்ணிடுறாரு. மணி அடிச்சா உடனே என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டாரு. ஆட்கள் எல்லாம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெடியும் வீட்டுல ரொம்ப சோகமா இருக்காரு.
அப்பதான் மார்க்கெட் சமாதானப்படுத்துற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. லைட்டா டச் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த பகுதியில பயங்கரமா மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப மழை பெஞ்சோனே உள்ள இருக்கவங்க முழிச்சிடுறாங்க. முழிச்சவங்க பெல் அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பெல் அடிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அந்த சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி தண்ணி நிரம்புறதுனால இவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்பதான் பெல் அடிக்கிறத அங்க இருக்க ஒரு நபர் கவனிக்கிறாரு. உடனே ஃபாதர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஃபாதர் ஆட்களோட வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க இறந்து போயிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பெல் அடிச்சிருக்காங்கன்னு ஃபாதருக்கு தோணும். ஆனா எல்லாருமே பெல் எல்லாம் அடிக்கல. அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபாதருக்கு எதனால அப்படி தோணுச்சு அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபாதரும் ஆட்களோட வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த கயிறை விரலோட கட்டி வச்சிருப்பாரு. இப்ப விரல விட்டு அந்த கயிறு வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி சவப்பெட்டியில கீர்ன மாதிரிலாம் இருக்கு. இதை இவரும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சவப்பெட்டியில அந்த கீரெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே அவங்க இறந்து போயிட்டாங்க நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த நபர் பேசிட்டு இருக்காரு. சோ ஃப்ரெடியோட அப்பா சொல்லி தான் இவன் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்றது இவருக்கும் புரியுது. வேணும்ட்டே சாவ விட்டுருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தை இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெடி தப்பு பண்றோம்னு புரிஞ்சுதான் அந்த கல்யாணத்தை கடைசி நேரத்துல நிறுத்திட்டான். ஃப்ரெடி அந்த பொண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது தான் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஃபாதர் சொல்றாரு. இப்ப ஃப்ரெடியோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சுல. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தான் இவங்க கிட்ட பேசுறாங்க. ஹஸ்பண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரெடி பல வருஷமா இந்த வீட்டு பக்கமே வரது இல்லன்னு சொல்றாங்க. ஆனா கிட்ட இன்னைக்குள்ள கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டு நான் வேணா இங்கே தங்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் பிரச்சனை, இதை நானே சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விட்டுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஒய்ஃபும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்வையிலே இவரை பார்த்து கேக்குறாங்க. இவரும் இல்லன்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாரு. ஆனா இத சொன்னா பேய் டென்ஷன் ஆயிடும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னுமா பேய் பொண்ணு உடம்புல தான் இருக்கு. ஓ ஃப்ரெடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இன்னும் ஒரு வாரத்துல கூட்டு வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வேணும்ட்டே சத்தமா பேசுறாங்க. அந்த பேய் இப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. ஆனா பேய் இருக்குல்ல, ஃப்ரெடி எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குது. இவரும் உண்மையெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த ஃப்ரெடி நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, இதெல்லாம் பண்ணிருக்கான், அவன் உன்னை சீட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அந்த பேய் செம்மையா டென்ஷன் ஆயிருது. இப்ப சேர் ஆட்டோமேட்டிக்கா இவங்கள பார்த்த மாதிரி திரும்புது. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க 2 பேரோட கழுத்தை பிடிச்சு அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கா. என்னோட ஃப்ரெடியை பத்தியே தப்பா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆனாவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கும் போது அடியில இருந்து ஒரு கை வருது. அந்த பையனை அங்க இருந்து இழுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. இப்பதான் திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் கீழே விட்டுறா. கதவை திற அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றா. இப்ப ஹீரோவும் பயந்துகிட்டே கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஃப்ரெடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க விசாரிச்சுட்டு போனது தெரிஞ்சுதான் ஃப்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேற வாய்ஸ்ல பேசுறா. என்ன ஆன வயசுல இந்த பொண்ணு பேசுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெடியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து முட்டி போட்டுறாரு. இந்த பொண்ணை பார்த்த மாதிரி அழுதுட்டு இருக்காரு. ஃப்ரெடி உன்னை பத்தி தப்பா இவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா நான் இது எதையுமே நம்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெடியும் உண்மையை சொல்லிடலான்றதுக்காக இவர் பண்ண தப்பெல்லாம் சொல்றாரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பொண்ணை மயங்கிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து செக் பண்றாங்க. முழிச்ச இவங்க சின்ன பொண்ணு மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம கிட்ட எதுவுமே பேசாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃப்ரெடி ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் அமீரும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வேற ஒரு வீடு மாறி போயிடுறாரு. இப்ப ஃபேமிலில இருக்க எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெடி கிட்ட எதுவுமே பேசாம போயிட்டா என்ன தண்டனை தான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சானே தெரியல அப்படின்ற மாதிரி அமீர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு போஸ்ட் மேன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்பயாவது போஸ்ட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, இந்த இடத்துக்கு போஸ்ட் எதுவுமே வரல, என்ன விடுப்பா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஃப்ரெடி இருக்கார்ல, சோகமா வீட்டுக்குள்ள வராரு. ஏதாவது ஒரு விதத்துல ஆனா கான்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட பேசிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் பண்ணது தப்பு தான், என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. இவர் தரையில படுத்து அழுதுட்டு இருக்காருல, அந்த சைடு அவங்க இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.